நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும். அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி கார்த்திகையில் தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னே நாம் நீராடினா எல்லா புனித நதிகள்லையும் நீராடின அந்த சந்தோஷம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்கார். அதோட குரு பகவான் எப்பவும் போல வக்கரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்கார். கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கடகராசியில் நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. செவ்வாய் பலமிழந்து போய் தான் பார்க்குறாரு. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பார்க்கல அப்படின்னாலும் அதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட வக்கரம், சூரியனை பார்க்கக்கூடிய சனி, சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தலைப்புக்கு தக்கன சில விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுக்க ராசி அதிபதி விருச்சிக ராசியில் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. அதாவது புதன் ஆதித்யனோட சேர்ந்துருக்கார். அதான் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது. இந்த புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுமாரி கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிதுனராசி அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மிதுனராசி மாணவர்கள், மிதுனராசி ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாத்துக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதா இருக்கும். அதோட ராசி அதிபதி போய் 6ஆவது இடத்துல இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அதாவது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற புதன் மேலே குருவோட பார்வை அப்படிங்கிறதும் விழுவுது, சனியோட பார்வை அப்படிங்கிறதும் விழுவுது. அப்போ அந்த 6ஆம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தங்கள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்படும். கெடுதல் எதுவுமே உங்ககிட்ட வராது. கடன், பகை, நோய், இதை குறிக்கக்கூடிய இடம் தான் 6ஆவது இடம். இப்போ இந்த 6ஆம் வீட்டில் ராசி அதிபதி மறைஞ்சு சூரியனோட இணைஞ்சு புதாதித்ய யோகத்தை கொடுத்து குருவால் பார்க்கப்பட்டு சனியால் பார்க்கப்பட்டு இவ்வளவு நன்மைகளும் நடக்குது. அப்படிங்கிறதால கடன் இருந்தால் அடைச்சிடலாம். நம்பவே முடியாத மாதிரி இந்த வார்த்தை அப்படிங்கிறது இருக்கும். கடன் இருக்குது ஜோசியரை, அது லட்சக்கணக்கில் கிடக்கு, பேங்கில் அவ்வளோ நகையை வச்சுருக்கேன், அதெல்லாமல் வெளியில் வேறு இவ்வளோ பணம் வாங்கி வச்சுருக்கேன், திடீர்னு கடன் அடையுங்கிறீங்களே, எங்கேருந்து அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வாய்ப்பை கடவுள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பாரு. புதிய சொத்து உங்கள் கைக்கு வரலாம். ரொம்ப நாளாக வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருந்த சொத்து இப்போ ஜெயிச்சு உங்கள் கைக்கு வரும். நீதிமன்றத்தில் வழக்கில் இருந்த சொத்து ஜெயிச்சு உங்கள் கைக்கு வரலாம். அது மாதிரி தாய் தந்தையர் சொத்தை பிரித்து கொடுக்கலாம். சகோதரர்களுக்குள்ளே பாகப்பிரிவினை போட்டுக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் பூர்வீக சொத்தை விற்றுவிட்டோ இல்லை ஏதோ அதை ஒரு குத்தகைக்கு விட்டுட்டோ அந்த பணத்தின் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி எதிராளிகள் சரணடையக்கூடிய வாய்ப்பு, சத்ரு சம்ஹார அமைப்பு அப்படிங்கிறத இந்த புத ஆதித்ய யோகம் கொடுக்குது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான அமைப்பு. அதாவது அலுவலகத்தில் வேலை செய்வோம், நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்குனே ஒருத்தங்க இருப்பான். நம்மளை பற்றி 1க்கு 2 போட்டு கொடுக்கறது, நம்மளை எப்படியாவது காலி பண்ணுங்கிறது. ஆனால் நம்மகிட்ட சிரித்து தான் பேசுவான். கூட இருந்துக்கிட்டே முள்ள குழி நோண்டுற வேலையை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட எதிராளிகள் எல்லாமே உங்ககிட்ட தோற்று ஓடுவாங்க. இடமாறுதல் செஞ்சு விரட்டப்படுவாங்க. மேலதிகாரிகளால் அடையாளம் காணப்படுவார், யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிறது. அப்போ எதிராளிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தானாக எதிரிகள் அழிய போகிற நேரம் அப்படிங்கிறதால மிதுனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள். அது மாதிரி நோய் நொடி எதுவும் உங்களை அண்டாது. அடிக்கடி வைத்திய செலவு பண்ணுறேன், போகிறேன் வரேன், சம்பாதிக்கிற காசில் பாதி ஆஸ்பத்திரிக்கே போயிடுது அப்படிங்கிற நிலை இருக்கும். என்ன காரணம்னா விரயத்தில் குரு இருக்கார். அப்படி
தேவையில்லாத தெண்டை செலவாச்சு பார்த்தீங்களா? 10 ரூபா சம்பளம் வாங்குறேன், 8 ரூபா ஆஸ்பத்திரிக்கு போனால் 2 ரூபாயை வச்சுட்டு ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறது? மாதமாக போய் ஒருத்தன்ட்ட கடன் கேட்க முடியும், எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் அப்படிங்கிற பேச்சு இருக்காது. நோய் நொடி மருத்துவ செலவு அப்படிங்கிற வேலை இருக்காது. பரவாயில்லடா, இந்த மாதம் தாண்டா ஆஸ்பத்திரி பக்கம் போகாமல் இருக்கும், ஏதோ சம்பாரித்த காசில் 10 ரூபா கடை அடைச்சேன் அப்படிங்கிற அளவுக்கு மாதத்தோட கடைசியில் நீங்கள் மனநிறைவு அடையலாம். அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். குரு வக்கரம் விரயத்தில் இருக்க தான் செய்கிறார். 7க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது 12ல் தான் அடைஞ்சிருக்காரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, விரய செலவுகள் குறையும். அதுமாரி நிறைய சுப செய்திகள் வீடு வந்து சேரும். நிறைய திட்டங்கள் வச்சுருப்பீங்க. உறவுகளில் வந்து நிறைய இடங்களில் திருமணம் நடக்கும். அங்கே பத்திரிக்கை இங்கே பத்திரிக்கைன்னு வரும். அப்போ அந்த இடங்களுக்கெல்லாம் பசங்களோட போயிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. சில பேர் அப்படி பார்த்தீங்கன்னா வாடகை கட்டடத்தில் தொழில் செய்கிறவங்க சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாமான்னு யோசிப்பீங்க. ஆமாம்போ, எதுக்கு வெட்டியாக வாடகை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே போயிட்டு இந்த ஆஃபீஸை வச்சு நடத்துவோம், வீட்டுக்கு வாசல்லையே ஒரு கடையை போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான மாற்று யோசனை அப்படிங்கிறது வரும். அது மூலியமாக 10 ரூபா காசு பணத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 2வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் அங்கே இருந்துக்கிட்டு சனியை பார்க்குறாரு. இது வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் வரும், இடமாற்றம் அப்படிங்கிறது வரும், இடம் பூமி விற்பனையால் லாபம் வரும். இது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தான். ஆனால் செவ்வாய் வந்து அது நீச வீடு, 6க்கும் 11க்கும் அதிபதி நீசம் அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் பாடுபட்டதுக்கு பலன் கிடைக்காது. கடுமையாக உழைப்போம், அதுக்கு வந்து நம்ம உழைப்புக்கு வந்து ஒரு நாளைக்கு 5000 தரலான்டா, அவ்வளோ உழைக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல 500 ரூபா தான் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கடுமையாக உழைப்போம், ஒரு சம்பள உயர்வு கிடைக்காது, ஒரு இன்சென்டிவ் கிடைக்காது. ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அதை நோக்கி வேகமாக உழைப்போம், கடைசி நேரத்தில் அதை முடிக்க முடியாமல் போயிடும். அப்போ நமக்கு வர வேண்டிய ஒரு இன்சென்டிவ் அப்படிங்கிறது வராமல் போயிடும். அதுக்கான ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்க வேண்டாம். சரி விடு, நேரம் சரியில்லை, அடுத்த மாதம் பார்த்துக்கும்போ அப்படின்னு கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி கார்த்திகை மாதம் 17 தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 12க்கு அதிபதி அப்படிங்கிறவர் 7வது வீட்டில் இருக்கார். அதாவது 18 தேதிக்கு மேலே அவர் 8வது வீட்டுக்கு போகிறார். அப்போ 8ஆம் வீட்டுக்கு அவர் போகும்போது தான் திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 12க்கு அதிபதி 8ல் மறைகிறார் அப்படிங்கிறது யோகம்தான். எந்த ஒரு காரியத்திலையுமே திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த 18 தேதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னல, ஆஃபீஸில் மாடாக உழைச்சாலும் ஓடா தேஞ்சாலும் பலாபலன் கிடைக்காதுன்னு சொன்னோம்ல, 18 தேதிக்கு மேலே அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் சரியாயிடும். யார்ட்டையா பணத்தை கொடுத்துட்டு மாட்டி இருந்திருப்பீங்க, இல்லைனா ஒரு கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாமல் வட்டி மேலே வட்டி கட்டி தருமாறிட்டு இருப்பீங்க. ஒரு நகையை கொண்டு பேங்கில் வச்சேன், வருஷம் வட்டி தான் கட்டுறேன், என்ன என்னால் மூக்க முடியலங்கிற நிலைமை. இது எல்லாமே கொஞ்சம் மாறும். என்ன காரணம்னா, அதே தேதியில் செவ்வாய் வக்கரம் அடைகிறார். 6க்கும் 11க்கும் அதிபதி வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். குறிப்பாக அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பிரச்சனை வரும். ஏதாவது மேடையில் எதையாவது பேசி விடுவோம், ஆதாரமற்ற கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் எழுதுறது, இதால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்து தான் இருக்கும். சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், உத்தியோகத்துலேயும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பும் இருக்குது. அதனால் சில எதிர்ப்புகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல் வரும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 6ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம் இருக்குது. எப்பேற்பட்ட எதிர்ப்பு வேணாலும் வரணும், அடித்து நொறுக்கி ஜெயிச்சு நின்று காட்டுவோம் நம்ம. அதனால் வரக்கூடிய எதிர்ப்புகள், இதை செஞ்சால் இந்த பிரச்சனை வருமே அப்படின்னு தயங்கி செய்யாமல் இருக்காதீங்க. வரட்டும், 1ல் 2 பார்த்துருவோம் அப்படின்னு இறங்குனீங்கனாலே இந்த மாதத்தில் வெற்றி கொடி நாட்ட போகிறவர்கள் நீங்கள் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரொம்ப சிறப்பாக இருக்குது. தினமும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கார்த்திகை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.